விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த குரோதி வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஆண்டாக அமைகிறது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் சோம்பேறித்தனம். மற்றவங்க எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா இவங்க தட்டில் வச்சு சாப்பிடணுமா அப்படின்னு அதில் பிகு வேற பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு என்னமோ சோம்பேறித்தனம் தட்டில் சாதம் போட்டு சாப்பிட்றதுக்கு. அப்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளை தேடி வரும்பொழுது நம்ம அதை பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனம். உங்கள் நண்பர்களாலோ இல்லை உங்களுடைய பழைய அக்வைண்டன்சஸ்ன்னு சொல்லுவோம், இவங்களால நமக்கு ஒரு பெரிய பலமோ இல்லை இவங்களால நமக்கு ஒரு பெரிய வேலை நடக்கிறதோ பெரிய லாபத்தை நமக்கு தரும். லவ் மேரேஜஸ் எல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு இந்த வருடத்தில் நீங்கள் பார்க்கலாம். சரி, என்ன பரிகாரம் பண்ணலாம் இந்த விருச்சிக ராசி நேயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தில் ஒரு 2 முறை நீங்கள் நவகிரக ஆலயங்கள் போயிட்டு வாங்க. சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால விஸ்வரூப ஆஞ்சநேயர் ஆலயங்கள் போயிட்டு நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அது சனிக்கிழமையாக இருப்பது நமக்கு நல்லது.